பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு மாவட்டங்களுக்கு விரைந்து செல்ல தயார் நிலையில் பேரிடர் மீட்புக் குழுவினர் இருக்கிறார்கள். சென்னை, நெல்லை மாவட்டங்களில் ஏற்கனவே ஒரு தேசிய பேரிடர் மீட்புக் குழு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் தயார் நிலையில் இருக்கிறார்கள். 30 பேர் வீதம் 5 குழுக்கள் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றனர். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு மாவட்டங்களுக்கு விரைந்து செல்வதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டின் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழு தற்போது தயார் நிலையில் இருக்கின்றது. அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்புப் படை மைய வளாகத்தில் 30 பேர் வீதம் 5 குழுக்கள் தயார் நிலையில் இருக்கின்றனர். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு மாவட்டங்களுக்கு விரைந்து செல்ல தயார் நிலையில் மீட்பு படையினர் இருக்கிறார்கள். சென்னை, நெல்லை மாவட்டங்களில் ஏற்கனவே ஒரு தேசிய பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழு தற்போது தயார் நிலையில் இருக்கின்றன. பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு மாவட்டங்களுக்கு விரைந்து செல்ல தயார் நிலையில் தற்போது பேரிடர் மீட்புப் படையினர் இருக்கிறார்கள். சென்னை, நெல்லை மாவட்டங்களில் ஏற்கனவே ஒரு தேசிய பேரிடர் மீட்புக் குழு தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்புக் குழு தற்போது தயார் நிலையில் இருக்கின்றனர். இது பற்றி மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், விவரங்கள். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை துவங்கி பல்வேறு மாவட்டங்களில் கனமழையானது கொட்டித்தீர்த்து வருகிறது. இந்நிலையில் பாத்தீங்கன்னாக்கா பல்வேறு ஆற்றுப் பகுதிகளிலும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு சார்பில் பல்வேறு இடங்களில் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதியில் பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் என பல்வேறு விதமான அறிவுரைகளை வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் ஏதேனும் வெள்ள பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்ற ஒரு நிலை இருக்கும் பட்சத்தில் பாத்தீங்கன்னா அரக்கோணத்தில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த மாவட்டங்களுக்கு விரைவது வழக்கம். அதே போன்று தற்போது வடகிழக்கு பருவமழை துவங்கி இருக்கக்கூடிய காரணத்தினால் பாத்தீங்கன்னாக்கா தற்போது ஒரு குழுவிற்கு 30 பேர் வீதம் சுமார் 5 குழுக்களை சேர்ந்த 150 வீரர்கள் தற்போது தயார் நிலையில் இருக்கின்றனர். ஏற்கனவே சென்னை பகுதியில் ஒரு குழு முகாமிட்டுள்ளது. இதே போன்று நெல்லையிலும் ஒரு குழுவானது முகாமிட்டு தயார் நிலையில் இருக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு ஏதேனும் பகுதிகளில் வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனடியாக இவர்கள் அந்த மாவட்டங்களுக்கு சென்று அங்கு மீட்பு பணியில் ஈடுபடவும் தயார் நிலையில் இருப்பதாக தேசிய பேரிடர் மீட்பு மைய அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இவர்கள் பாத்தீங்கன்னாக்கா அதிநவீன ஃபைபர் படகுகள் மற்றும் மரம் வெட்டும் கருவிகள், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட அனைத்து விதமான உபகரணங்களுடன் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.